அண்மை செய்தி. தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்போது இடமாற்றம் செய்து தமிழக அரசானது ஆணையிட்டிருக்கிறது. அபினவ் குமார் ஐபிஎஸ் அவர்கள் டிஐஜியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தவர். தற்போது டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் மதுரை சரகத்திற்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மூர்த்தி இந்த டிஐஜியாக இருந்த திருநெல்வேலி சரகத்தில் டிஐஜியாக இருந்த மூர்த்தி தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாநகரத்தில் டிஐஜியாக பணியாற்றிய சந்தோஷ் அதிமானி தற்போது கூடுதல் பொறுப்பாக திருநெல்வேலி கூடுதலாக திருநெல்வேலி ரேஞ்சுக்கு தற்போது அவர் பொறுப்பேற்பதாக அவர் தெரிவிக்கப்பட்டிருந்தார். இதே போன்று சக்திவேல் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வண்ணாரப்பேட்டையில் இருந்த அவர் தற்போது சென்னை காவல்துறையில் உளவுப்பிரி எஸ்பி டெபுட்டி கமிஷனராக தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஸ்கரன் இவர் டிராபிக் ஈஸ்ட் போக்குவரத்து காவல் துணை ஆணையராக இருந்த அவர் தற்போது சென்னை வண்ணாரப்பேட்டைக்கு சட்ட ஒழுங்கு காவல்துறை துணை ஆணையராக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மேக்லினா இடன் அவர் தற்போது வெல்ஃபேர் எஸ்டேட் கிரேட்டர் சென்னை போலீஸில் தற்போது பணியாற்றி வருபவர். தற்போது டிராபிக் போலீஸ், அதாவது சென்னை மாநகர காவல்துறை ஈஸ்ட் பகுதியில் காவல்துறை துணை ஆணையராக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்க. இதே போன்று மயிலாப்பூர் துணை ஆணையராக இருந்த காவல்துறை துணை ஆணையராக இருந்த ஹரிகிரம் பிரசாத் தற்போது வெல்ஃபேர் அண்ட் எஸ்டேட் கிரேட்டர் சென்னை போலீஸுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று கார்த்திக் இவர் தமிழ்நாடு பட்டாலியனில் பணியாற்றிய அவர் தற்போது மயிலாப்பூர் காவல்துறை துணை ஆணையராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஜவஹர் ஐபிஎஸ் அவர்கள் தற்போது ஈரோடில் அவர் பணியாற்றம் செய்து கொண்டிருந்தவர்கள் தற்போது சிபிசிஐடி சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சுஜாதா அவர்கள் திருப்பூர் மாநகரத்திற்கு டெபுட்டி கமிஷனராக இருந்த அவர் தற்போது ஈரோடு மாவட்டத்திற்கு சூப்பரண்டா போலீஸாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மொத்தமாக 10 காவல் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.